Hi friends, welcome to Crazy Cars. இன்னைக்கு வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட் ஷோரூம்க்கு வந்திருக்கேன். CARZ4U. நிறைய பேர் CARZ4U பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து சைதாப்பேட்டில் இருக்கு. என் பக்கத்தில் மிஸ்டர் பூபாலன் சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன் சார். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. அண்ட் கார்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ சொல்லுங்கள் நம்மகிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸ்டார்ட் அப்பில் நிறைய பேர் இல்லை, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஒரு கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் வெஹிக்கிள் கேட்டிங்க. எல்லாமே 6 lakhs 7 lakhs இருக்குது, கொஞ்சம் 5 lakhs பிலோவில் கேட்டிருந்தாங்க. அதனால இப்போ 4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதில் மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அது ஒரு 2-3 கார்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஷோரூம் வந்தீங்கன்னா ஒரு 30+ கார்ஸ் இருக்குது கலெக்ஷனில். ஓகே, வந்து பாருங்க. ஓகே சார். ஆக்சுவலாக அடுத்து வந்து அந்த 5 சீட்டரில் எஸ்யூவி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் இப்போ ரொம்ப டிமாண்டு. உங்களுக்கு கிரெட்டா, வென்யூ, ஸோ இந்த மாதிரி கார்ஸ்லாம் நிறையா பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க கலெக்ஷன்ஸ்? வச்சிருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே மூவிங் ஆகிற வெஹிக்கிளில் ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு 7-8 கார் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது ஒரு 5 lakhsலேருந்து 15-16 lakhs பட்ஜெட் வரைக்குமே வச்சிருக்கேன். ஓகே, ஜீப் காம்பஸ் கூட ஒன்று பார்த்தேன். ஜீப் காம்பஸ், டெக்ஸன், டீசல். ஆமா, எல்லாமே டீசல், ஆட்டோமேட்டிக், மேனுவல், பெட்ரோல் எல்லாமே மிங்கிள்டா இருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த எது லோ பட்ஜெட்ல என்ன எக்கோ ஸ்போர்ட்டும் 5 lakhs 525 பட்ஜெட்ல எக்கோ ஸ்போர்ட்ஸும் இருக்கு. ஓகே, அது வந்துடும் வராங்க. உங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்கு. எல்லாருக்குமே அது ஒரு தனியா ஒரு இருக்கு. எல்லா வெஹிக்கிள்ஸுமே வித் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸோட ப்ரொவைட் பண்ணி. ஓகே, ஓகே. அண்ட் அடுத்த கொஸ்டின் சார், லக்ஸரி கார் ஒரு பிலோ 10 lakhsலயும் சில பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி காசு எதுவும் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். பென்ஸ்ல ஒன்று இருக்கு. பென்ஸ்ல இருக்கு. லோ பட்ஜெட்லயும் ஹை பட்ஜெட்லயும் இருக்கு. ஒரு 7,75,000 வெறும் 60,000 ஒன்று சி கிளாஸ் ஸ்பெஷல் எடிஷன் கார் இருக்கு. அது ஒன்று இருக்கு. அது இல்லாம ஒரு 2020 மாடல் இ கிளாஸும் இருக்கு. ஹை பட்ஜெட்லயும் இருக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் ஃபுல்லா லோனும் பண்ணி கொடுத்துடலாம். லோன் வைஸ் நான் சொல்றது ஹை பட்ஜெட் கார். லோ பட்ஜெட்க்கு பண்ண முடியாது. ஹை பட்ஜெட் காருக்கு ஃபுல் லோனுமே பண்ணி கொடுக்கலாம். வித் கார் ட்ரேடோட சர்டிஃபை பண்ணி வாரண்டி கேட்கறவங்களுக்கு வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா கூகுள் ரேட்டிங்ல உங்களுக்கு 4.7 இருக்கும். அதாவது 80+ ரிவ்யூஸ். 4.7ங்கிறது யூஸ்டு கார்ல ரொம்பவே கஷ்டமானது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு 4.2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் 4.7 ஏன் இருக்குன்னா, இவர்கிட்ட சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற கார் மட்டும்தான் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை அவங்க பார்க்குறாங்க. ஒன்று வந்து ஃப்ளட்டட் கிடையாது, அடுத்து ஆக்சிடென்டல் கிடையாது, அண்ட் ஓடோமீட்டர் டேம்பரிங் கிடையாது. ஸோ இந்த 3ம் இவங்ககிட்ட ஜென்யூனாக இருக்கும். அண்ட் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. எல்லாமே பிரிண்ட் அவுட்லேயே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ட்ரஸ்ட்டை நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால இந்த ஷோரூம் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் நிறைய கார்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு 2 எபிசோடாக காட்டலாமா சார்? ஷோர், 2 எபிசோடாக காமிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 சீட்டரில் எஸ்யூவி கலெக்ஷன்ஸ் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு செடான் கலெக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். ஷோர் சார். சார், இது 2014 ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்டு. ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்னால எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி வந்து கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கார், சிங்கிள் ஓனர். இது வண்டி வெறும் 5,20,000 தான் சார் கோட் பண்ணுறேன். ஒரு மினி எஸ்யூவி மாதிரி இருக்கும். ப்ரைஸிங் வெறும் 5,20,000 தான் கோட் பண்ணுறேன். சிங்கிள் ஓனர், 88,000 கிலோமீட்டர்ஸோடு இருக்குது. ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. ஃபேன்சி நம்பர் 0909 வந்துடும். இது டாப் அண்ட் வேரியன்றதுனால உங்களுக்கு 6 ஏர் பேக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, உங்களுக்கு அலாய் வீல்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் வந்துடும் சார். அது ப்ரைஸ் லைட்லி நெகோஷியேட். வண்டி வந்து பாருங்கள் சார், பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். மாருதியில் இப்போ டீசல் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். சார், இது ஒரு எஸ்யூவி டீசல் கார். எல்லாருமே ப்ரீஸா வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ லோ மைலேஜில் பார்த்துருக்க மாட்டீங்க. வெறும் 17,000 ஒன்று டாப் அண்ட் ப்ரீஸா கார் சார். இது ZE ப்ளஸ். இது டாப் அண்ட் வேரியன்ட். உங்களுக்கு வெறும் 17,000 ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. வித் 50% NCBயோடு இருக்குது. உங்களுக்கு 50% NCBனா வண்டி எதுவுமே கிளைம் ஆகலன்றதுனால உங்களுக்கு அந்த 50% NCB அப்படியே இருக்கும். ப்ரைஸ் வந்து 9,50,000 கோட்டிங் சார். ப்ரைஸ் லைட்லி நெகோஷியேட்டு. லோன் அப் டு 8 to 8.5 வரைக்கும் லோன் பண்ணி தரலாம். வாங்க சார், வண்டி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். 2019 வென்யூ சார். இது 1 liter டர்போ DCT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். இது வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து உங்களுக்கு புது கார் வந்து 17 to 17.5 lakhs பட்ஜெட் வரும். நம்ம கோட் பண்ணுறது உங்களுக்கு 9.75 lakhs தான். ப்ரைஸ் லைட்லி நெகோஷியேட். லோன் அப் டு 8 to 8.5 வரைக்கும் லோன் பண்ணி தரேன். உங்களுக்கு வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் சார். வண்டி நீட்டாக அப்படியே புது கார் மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு ஒரு DCT கியர் பாக்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே இது ஒரு நல்ல கார் சார். இது வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். இது மஹேந்திரா XUV 300 லேட்டஸ்ட் மாடல். இது வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் சார் வண்டி ஓடி இருக்குது. ஃபுல்லாக ரெக்கார்டு இருக்குது. இது பேசிக் மாடல் எடுத்து அவங்க எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க சார். ஒரு மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கட்டும், ஹெட் லேம்பாக இருக்கட்டும், எல்லாமே ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அக்சசரிஸே ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வர்த்தாக இருக்கும் சார். இது ப்ரைஸ் வெறும் 8,75,000 கோட் பண்ணுறேன். வண்டிக்கு இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 2025 வரைக்கும் லைவில் இருக்குது. வெறும் 4,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி.
வேணாலும் கம்பெனி ரெக்கார்டோடு இருக்குது சார் வண்டி வந்து பார்த்துக்கோங்க. லோன் உங்களுக்கு 8 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி தருவோம் சார். இன்றைக்கி புது வண்டி எடுக்க போனீங்கன்னா 1050 11 lakhs வரைக்கும் வண்டி வரும். ப்ளஸ் அக்சசரிஸ் உங்களுக்கு 12 ரூபா கிட்ட வரும். உங்களுக்கு 875 அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி தரும் சார். இது ஜீப் காம்பஸ் மாடல் வந்து 2018. இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட் லிமிட்டடுன்னுவாங்க. இது 6 airbag, லெதர் சீட்ஸ், அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் அந்த வண்டியில். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வெஹிக்கிள். இது லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் வரைக்குமே அண்டர் வாரண்டியில் இருந்தது. அதனால் ஃபுல்லாக கம்பெனியில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள். இது அது இல்லாமல் கார்ட்ரேட்டில் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் நீங்கள் வாரண்டி வேணுனாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போடணுன்னா பே பண்ணிங்கன்னா நான் போட்டு கொடுத்துருவேன். ப்ரைஸ் வந்து 12,99,000 கோட் பண்ணுறோம். உங்களுக்கு லோன் அப் டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் பண்ணித்தருவேன். ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் லோனுமே பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. சார் இது டாடா நெக்ஸானில் ஒரு இவி வெஹிக்கிள். இன்றைக்கி புது கார் வாங்க போனீங்கன்னா ஒரு 24-25 lakhs வருது. அது ஃபேஸ் லிஃப்ட்டு. உங்களுக்கு இந்த டைப்பில் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். வெறும் 14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 21-22 ரிஜிஸ்டர் காரு வெறும் 13,50,000 தரேன். இதுக்கு ஃபுல் லோனுமே பண்ணி தரலாம். உங்களுக்கு நீங்கள் நியூ கார் கம்பேர் பண்ணும்போது half ஆஃப் த காஸ்ட் தான் வரும். இது ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா 250 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு. இது வண்டி இன்னும் அண்டர் வாரண்டியில் இருக்குது. ஃபேன்சி நம்பர் வித் சன்ரூஃப் வரும். உங்களுக்கு லெதர் சீட்ஸ் கஸ்டமர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதுக்கான இவி சார்ஜர் எல்லாமே போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணோன்னா அது கம்பெனியில் சொன்னீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது இவி சார்ஜிங் உங்களுக்கு வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா வெறும் 4 hours சார்ஜ் ஏறிடும். ஒரு 4 to 5 hours நீங்கள் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிட்டி டிரைவிங்க்கு ஒரு நல்ல வெஹிக்கிள். இது சேஃப்டியில் 5 star ரேட்டட் கார் சார். சார் இது ஹோண்டாய் கிரெட்டா டீசல் ஆட்டோமேட்டிக். டீசலில் ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மைலேஜ் நல்லா வரணும்னா இந்த வண்டி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்பெனி ஓன்டு வெஹிக்கிள்ன்றதுனால ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் வைஸ் நல்ல கிளியர் ரெக்கார்டு இருக்குது என்கிட்ட. வண்டி கிளியர் ரெக்கார்டு. ஒரு ஆக்சிடென்ட்டோ ஃப்ளட்டடோ இல்லை ஓடோமீட்டர் டேப்ட் அந்த மாதிரி எந்த விஷயமே நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு வண்டி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த வண்டியும். இது வந்து 85,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,50,000 வரும். ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட். லோன் முடிஞ்ச அளவுக்கு 80 to 90% லோன் பண்ணி தந்து. இதில் டியூவல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்துடும், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர்ஸ் 4 மெச்லின் டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி எடுத்திங்கன்னா எதுவும் பெருசாக செலவுலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் பொறுத்தளவுக்கு எந்த வண்டியுமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்காது. வண்டி எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும். டக்ஸன் GLS 2-wheel drive ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டீசல் கார் சார். இது வெறும் 67,000 ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,75,000 கோட் பண்ணுறோம். இன்றைக்கி புது கார் வாங்க போனீங்கன்னா 42 லட்ச ரூபா 43 லட்ச ரூபா உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த காஸ்ட்டோட பாதி தான் வரும் உங்களுக்கு. இதுக்கு ஃபுல்லாக லோனும் பண்ணி கொடுத்துடலாம். இது 2 liter டீசல் இன்ஜின் கார் சார். இன்றைக்கி டீசல் ஆட்டோமேட்டிக் கார் வந்து டிமாண்டாக இருக்கும். புது வண்டியிலே உங்களுக்கு நியூ கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு அதுவும் டீசலில் அவைலபிளும் கிடையாது. இது லோ மைலேஜில் ஒரு டீசல் கார். இது 1575 தான் கோட் பண்ணுறேன். வண்டி வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார். லோன் அப் டு 100% 0 டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு லோன் பண்ணி தரேன் சார் இந்த வண்டி. இது உங்களுக்கு வேணுன்னா இந்த வண்டியை நான் வாரண்டி வேணுன்னா கார்ட்ரேட்டில் சர்டிஃபை பண்ணி வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பண்ணி தரேன் சார். சார் இது வந்து டாட்டா ஹேரியரு. இது டாப் அண்ட். இது வந்து டாட்டாவில் ஒரு உங்களுக்கு ரேஞ்ச் ரோவருக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் இந்த கம்ஃபர்ட் இந்த வண்டி கொடுக்கும் உங்களுக்கு. இது 2021 ஹேரியரில் XZ+A+ டாப் அண்ட் வேரியன்ட். இதில் வந்து கேமோ எடிஷன் வாங்க. இந்த எடிஷன் வந்து இந்த மிலிட்ரி க்ரீன் கலருக்கு மட்டும் இந்த கலருக்கு மட்டும் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு இந்த கலர் மட்டும் ஸ்பெசிஃபையாக வாங்கினா நீங்கள் ஸ்பெஷல் ஆர்டர் தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுறது 18,50,000. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியேட். உங்களுக்கு புது வண்டி வாங்க போனீங்கன்னா நீங்கள் 31 லட்ச ரூபா 32 லட்ச ரூபா வரும். இதுக்கு லோன் அப் டு 1850 ஃபுல் லோனுமே நான் பண்ணி தர முடியும். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் நான் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி. இப்போ எனக்கு கார் பிடிச்சிருக்கு அண்ட் நான் தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஒரு பகுதியில் இருக்கேன். நான் எப்படி உங்ககிட்ட வந்து கார் வாங்குறது? ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன். நம்ம காரை வந்து எப்படி புக் பண்ணுறது அண்ட் வந்து ஃபினான்ஸ் எப்படி பண்ணி கொடுப்பீங்க உங்களுக்கு? சார் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லாருமே வந்து காரை பார்க்காம யாரும் டிசைட் பண்ண போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டாங்கன்னா நான் லோன் வைஸ் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் லோன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே. பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது டிபெண்ட்ஸ் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் வெஹிக்கிள் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னால் இது பண்ண முடியும். ஒரு லேட்டஸ்ட் இயரில் ஒரு ஹை பட்ஜெட் கார்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் பண்ணி தரேன். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் வித்தின் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 days லோன் பண்ணி தர முடியும். ஓகே. அவுட் ஆஃப் சென்னை இருந்ததுன்னா 4 to 5 days எடுத்துக்கும் மேக்ஸிமம். ஓகே. சொல்றது எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் டேஸ். ஓகே. இன்கேஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஜாஜ் நீங்கள் லோன் போறீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் வித்தின் அ டேல கூட என்னால்
எடுத்துட முடியும். வித்தின் டே கூட முடியும். நீங்க மார்னிங் எனக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மறுநாள் நாளைக்கு வந்து நீங்க வண்டி டெலிவரி எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கும் என்கிட்ட ஒரு இது இருக்கு. இப்போ ஐடிஎஃப்சி, பஜாஜ் இப்போ முன்னாடி மாதிரிலாம் எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு லோனை பொறுத்த அளவுக்கு. அதனால எதுக்குமே யார் நான் வெளியே இருக்கேன் என்னால லோன் பண்ண முடியுமா அப்படின்றது யோசிக்க தேவையில்ல. எந்த ஊரா இருந்தாலும் எந்த வண்டியா இருந்தாலும் கண்டிப்பா நான் லோன் பண்ணி தரேன். 2012 மாடல்ல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 11 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்ல இருந்தே நான் லோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 13 இப்போ 11 இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கிள்க்குலாம் 2 இயர்ஸ் வரைக்கும் 10 இயர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே லோன் பண்ணி